அங்க என்ன டிஸ்கஷன் ஆண்டி? எங்க பசங்க இல்லைங்கிறதுனால அந்த காரணத்தை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்க. என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க கூடாது ஆண்டி. உடனே மித்ராவை தாலி கட்ட சொல்லி புரோகிதர்கிட்ட சொல்லுங்க. இதுதான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது மனுஷா. மித்ரா உன் கழுத்துல தாலி கட்டிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே வேதாம்பரதே தேவி நானாலங்காரபூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதா. புரோகிதரே, சின்ன எவ்வளவு நேரம் மந்திரம் படிப்பீங்க? சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. இன்னும் மந்திரம் முடியலம்மா. மங்கள பூஜை பண்ணணும், அக்னிஹோமம் பண்ணணும். வேணும்னா நீங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அப்ப இந்த சாங்கியத்தை பண்ணிக்கோங்க. இப்போ உடனே கல்யாணத்தை முடிங்க. எதுக்கு சித்தி இவ்வளவு அவசரப்படுறீங்க? துர்முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு மித்ரா. அதுக்குள்ள தாலி கட்டுற நிகழ்ச்சியை முடிக்க சொல்றேன். படே நித்ய மகாபாப விநாசனம் த்விகாலமே படே நித்யம் தனதான்ய சமன்விதः த்ரிகாலமே படே நித்ய மகாசத்ரு விநாசனம் மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்னா. சாரதாக்கா, போய் எல்லாருக்கும் அச்சதையை கொடுங்க. போங்க. ஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் அச்சுதாய நமः. ஓம் அதீந்திரியாய நமः. லக்கி, இந்த போட்டோவை நீ எதுக்கு வெளியெடுத்த? இவ உனக்கு அம்மாவும் இல்ல, எனக்கு மனைவியும் இல்ல. இவங்க உங்களோட மனைவியா இல்லனா போட்டோல உங்க பக்கத்துல எதுக்கு இருக்கணும்? இவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அத கேக்குறதுக்கு நீ யாரா? உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்டா? கொஞ்சம் இடம் கொடுத்ததும் மித்ராவியே எதிர்த்து பேசிட்டு இருக்க. அவரை கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இருக்கு. எதுக்குனா இவர்தான் என்னுடைய அப்பா. லக்ஷ்மி அம்மா வேற யாரும் கிடையாது. சம்யுக்தா ஆண்டி தான் லக்ஷ்மி அம்மா. வெல்கம் டு இந்தியா மிஸ் சம்யுக்தா. நான் உங்களோட மனைவி கிடையாது. டாட்டர் ஆஃப் JMR. எனக்கு அம்மா இருக்காங்கப்பா. இந்த லக்ஷ்மி அம்மா தான் என் அம்மா. இன்னொரு அம்மா எனக்கு வேண்டாம். நீங்க மனுஷாவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்னடி வளரிட்டு இருக்க? நீ என்ன இந்த லக்ஷ்மிக்கா பிறந்த? ஆக்சுவலா மித்ரா உன் அப்பாவே கிடையாது. நீ யாருக்கு பிறந்த? உன் அப்பா அம்மா யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீ ஒரு அநாதை.
மனிஷா 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 அந்த வார்த்தையை சொல்லாதன்னு நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லக்கூடாது மித்ரா? மனிஷா ஒண்ணும் பொய் சொல்லலல்ல. லக்கி உனக்கும் லக்ஷ்மிக்கும் பிறந்த பொண்ணு கிடையாது. எவ்வளவு ஒருத்தி பெத்து தூக்கி போட்டா, நீ தூக்கிட்டு வந்து வளர்த்திருக்க. இவ உன் பெத்த பொண்ணாயிடுவாளா? Stop it, Chitti! Stop it, Chitti! Stop it, Chitti! Stop it, Chitti! லக்கி என்னோட பொண்ணு. இல்லன்னு யாராவது சொன்னீங்கன்னா அவங்களை நான் கொன்னுடுவேன் 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 கொன்னுடுவேன். லக்கி உன்னோட பொண்ணுதான் மித்ரா. அதே மாதிரி ஜுன்னுவும் உன்னோட பையன்தான். இதோ உன் மனைவி லக்ஷ்மி. இவ லக்ஷ்மி தான் மித்ரா. உனக்காக நமக்காக உயிரோட இருக்காடா, உயிரோட இருக்கா. ஆமாண்ண, இவ்ளோ நாளா உனக்காக அண்ணி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சம்யுக்தாவா உன் பக்கத்திலே இருந்தாங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம, உங்களை விட்டு பிரிஞ்சும் வாழ முடியாம இவ்வளவு நாளா அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா மாமா? என்னது? இந்த சம்யுக்தா தான் லக்ஷ்மியா? இது உங்க எல்லாருக்கும் தெரியுமா? எங்க கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிருக்கீங்க. என்ன மனிஷா? லக்ஷ்மி உயிரோட இருக்கான்னு எனக்கும் இப்பதான் தெரிஞ்சது மித்ரா. நானும் உங்கள மாதிரி தான் ஷாக்ல இருக்கேன். எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுலப்பா. நீங்க அந்த மனுஷாவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அம்மா கூடயே இருங்கப்பா. யார் அவனுக்கு அப்பா?